परमेश्वर आपको आशीष யார் करेगा। ஏமன் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்? कौन पृथ्वी को अपना कर लेगा? ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், परमेश्वर ने वायदा दिया நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு तो पृथ्वी को अपना कर लेने के लिए அவர் உன்னை உயர்த்துவார் என்று वो சொல்லப்படும். तुझे बढ़ाएंगे कर लिखा இப்ப है। யார் பூமியை சுதந்தரித்துக் कौन கொள்ளுவார்கள்? पृथ्वी को अपने अधिकार में कर लेंगे? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். परमेश्वर का बाट जोतने वाले पृथ्वी को अपने अधिकार में कर लेंगे। ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரிக்கும். परमेश्वर के समय जो बाट जोते हैं पृथ्वी को अपने अधिकार में कर நாம लेंगे। சுதந்தரிக்கிறவர்களாய் காணப்படும். हम जो अपना कर लेने वाले हैं, நம்முடைய பகுதிகளை சுதந்தரிக்கிறவங்களா இருக்கும். अपने जगह को जो है अपना कर लेने वाले रहना है। நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்களாய் हमें दिए हुए आशीष को अपना कर लेने वाले हमें रहना है। ஆமென். அதை நாம் சுதந்தரிக்க வேண்டுமேயானால் उसे हमें अपना करना है तो தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். परमेश्वर के चरणों में बाट जोतना है। அல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக நாம் எப்படி சுதந்தரித்துக் கொள்ள முடியுமா? आगे हम कैसे हम अपने अधिकार में कर ஆமென். सकते हैं? இரண்டாவதாக दूसरी बात, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். जो नम्र स्वभाव के हैं वो पृथ्वी को अपने अधिकार में कर ஆமென். लेंगे। சங்கீதம் 37 அதனுடைய 11 வாசிக்கிறோம். भजन संगीता 37 उसके 11 में पढ़ते हैं, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து परंतु नम्र लोग पृथ्वी के अधिकारी होंगे மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. और बड़ी शांति के कारण आनंद मनाएंगे। யார் சுதந்தரிப்பாங்க? कौन अपने अधिकार कर लेंगे? சாந்த குணமுள்ளவர். जो नम्र गुण वाले हैं। அப்போ தேவ பிள்ளைகள் சாந்த குணமுள்ளவர்களாய் இருந்து तो परमेश्वर के बच्चे नम्र गुण वाले रहकर நாம் பூமியை சுதந்தரிக்கிறவர்களாய் இருக்க हम வேண்டும். पृथ्वी को अपने अधिकार में कर लेने वाले रहना है। அவர்கள் எப்படி இருப்பார்களா? वे कैसे रहेंगे? மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. बड़ी शांति के कारण आनंद मनाएंगे कर लिखा है। ஆமென். ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார். प्रभु यीशु अपने पहाड़ी प्रचार में ऐसे कहा, ஆமென். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், नम्र गुण वाले धन्य है, அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் वे கொள்ளுவார்கள். पृथ्वी के अधिकारी होंगे। ஆமென் एक சொல்லலாமா? आमीन बोलेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், आमीन। नम्र गुण वाले धन्य है, அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. वे पृथ्वी को अपने अधिकार पृथ्वी के अधिकार होंगे। ஆமென். அப்ப நாம எப்படி இருந்தா நம்ம பூமியை சுதந்தரித்துக் கொள்ள முடியும்? तो कैसे हम रहेंगे तो हम पृथ्वी के अधिकारी बन जाएंगे। சாந்த குணமுள்ளவர்களாய் இருந்தால் பூமியை சுதந்தரிக்க முடியுமா? हम नम्र रहेंगे तो पृथ्वी का अधिकारी हो जाएंगे। ஆவியின் கனிகளில் 9 கனிகளை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். हमें आत्मिक फल के बारे में हम गलातियों का 5वां अध्याय में पढ़ते हैं। 9 கனிகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 फल वहाँ पे लिखा அதுல गया है। 8வது கனி ஆமென் சாந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. उसमें 8वां जो फल है नम्रता कर बोला गया है। அப்ப பாருங்க, ஆண்டவர் அதை விரும்புகிறார். தேவ பிள்ளைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட கனிகள் இருக்க வேண்டும் என்று तो சொல்லி. परमेश्वर चाहते हैं कि परमेश्वर के बच्चों के अंदर इस प्रकार का फल रहे। என்ன கனி இருக்கணுமா? क्या फल होना चाहिए? சாந்த குணமுள்ள அந்த கனி இருக்க வேண்டும். नम्रता का फल होना चाहिए, ஏன்னா அவர்கள் தான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவங்களா இருப்பாங்க. क्योंकि वे लोग ही जो है अपना करने वाले रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். இன்னைக்கு நம்ம பொதுவாக சாந்த குணமுள்ளவர்களை பார்க்கிற நேரத்துல हम समानता में जो नम्र गुण वाले को देखते समय நாம சொல்லுகிற வார்த்தை, சிலர் சொல்லுகிற வார்த்தை, कुछ लोग कहते हैं இவர்கள் பயப்படுகிறவர்கள், ये लोग डरने वाले हैं, இவங்க கோழையர்கள், கோழையா இருக்கிறான்றாங்க, ये लोग डरपोक है कर कहते हैं, இவங்க பயந்து விட்டு கொடுக்கிறவர்களா ये लोग இருக்கிறார்கள். डर कर जो है छोड़ देने वाले हैं, எதையும் தட்டி கேட்க மாட்டாங்க, कुछ चीज भी वो पूछते नहीं है, அமைதியாக அடங்கி போகிறவர்கள் என்று இன்னைக்கு உலகம் சொல்லும், சிலர் நம்மளையும் சொல்லலாம். जो वो शांति से अधीन होकर जाते हैं कर दुनिया वाले कहते हैं, हमें भी कई लोग ஆனா कहते हैं। வசனம் சொல்லுகிறது என்னன்னு சொல்ல, लेकिन वचन क्या कहती है? ஏவன் சாந்த குணமுள்ளவர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? नम्र गुण वाले कैसे पता है? அவர்கள் துணிச்சல் உள்ளவர்களா இருக்கிறார். वे बहुत आमीन हिम्मत वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। அவர்களுக்குள்ளே கட்டுப்பாடுக்கு அடங்கி இருக்கிற ஒரு சக்தி இருக்கிறது. उनके अंदर जो है एक रोका हुआ एक शक्ति है, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. उनके अंदर एक बड़ी सामर्थ्य है, அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். उसे रोक कर रखे हैं। அல்லேலூயா. हालेलुया। அதான் சொல்லுவாங்கல்ல, சாது மரண்டா காடு உள்ளாதுன்னு சொல்லிடுவாங்க. इसलिए कहते हैं कि अगर साधु अगर बिगड़ गया तो जंगल नहीं रुकेगा। அல்லேலூயா. हालेलुया। என்ன அவ்வளவு ஆக்ரோஷத்தை அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. उतना आक्रोश को हम देखते हैं वहाँ ஏன்னா पर, இவர்கள் அமைதியானவர்களா இருப்பாங்க.
क्योंकि ये शांत रहते हैं, இவர்கள் அடக்கம் உள்ளவர்களாய் பொறுமை உள்ளவங்களா இருப்பாங்க. ये अधीन और धीरज धरने वाले रहते हैं। இன்னும் கிரேக்க பதத்திலே நாம் பார்க்கும் பொழுது और हम इब्रानी भाषा में हम देखते हैं இவர்கள் எப்படிப்பட்டவர்களா? ये लोग किस प्रकार के हैं। கொடிய ஒரு வல்லமை மிக்க மிருகம் எஜமானுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது அல்லவா? एक आमीन, एक जंगली जानवर जैसा अपने मालिक का जो है आज्ञा मानकर चलता அதை है, போன்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. उस प्रकार के है कर कर बोला गया है। சாந்த குணமுள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்க? तो नम्र गुण वाले किस प्रकार के हैं, கோழையர்கள் அல்ல. वो डरपोक नहीं है, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் பயந்தவர்கள் அல்ல. वे डरे हुए नहीं है, ஆமென் ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ளே ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய வல்லமை இருக்கு. उनके अंदर एक बड़ा सामर्थ्य है, ஆனா அதை பயன்படுத்த வேண்டிய இடத்திலே பயன்படுத்துகிறவர்களா लेकिन இருக்கு. उसे अपनाने वाले जगह पर अपनाते हैं। சும்மா கிடைச்சிர தேவன் தருகிற ஈவுதான் இந்த சாந்த குணம். वो ऐसे ही नहीं मिलता है, परमेश्वर देने वाला एक तोहफा ही ये नम्रता का गुण ஆவியின் है। கனிகளிலே ஒன்று தேவன் தருகிற ஈவு. आमीन, आत्मा का फल जो है परमेश्वर देने वाला एक तोहफा है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தா हम उदाहरण के लिए हम देखेंगे பேதுரு तो எடுத்துக்கொள்ளுங்களேன். पतरस को ले ஆமென். लीजिए। இயேசு பிடிக்கப்பட்டார் என்று அறிந்ததுமே यीशु पकड़ा गया कर जानते ही அவன் பட்டயத்தை எடுத்து அவன் வெட்ட போகிறான். वो जो है तलवार लेकर मारने जाता நான் है। நினைக்கிறேன் தலையத்தான் வெட்ட போயிருப்பான், காது வெட்டி விழுந்திருக்கும். मैं सोचता हूँ कि वो अपने सिर को ही काटने गया रहेगा, लेकिन उसका कान में लग गया அப்போ रहेगा। அவ்வளவு பெரிய கோபக்காரனா இருக்கிறான். उतना गुस्से वाला रहता ஆனா है, பாருங்க ஊழியத்துல வந்த பிறகு लेकिन देखिए सेवकाई में जब वो आया, சாந்தத்தை பார்க்க முடியும். नम्रता को हम देख सकते हैं। ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் அவன் மரித்தான். परमेश्वर के लिए एक लहू का गवाही बनकर वो हमें मरा। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப தேவ பிள்ளையிடத்திலே ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயம் இருக்கிறது. तो परमेश्वर के बच्चों के पास परमेश्वर चाहने वाला एक चीज है, சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கு. नम्र गुण वाले रहना है। ஆமென். आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல அமைதல் உள்ளவங்களா அடக்கம் உள்ளவங்களா இருக்கணும். हर एक बच्चे शांत और एक अधीन रहने वाले रहना है। எப்படிங்க இருக்கணுமா? कैसा रहना है? அமைதலா அடக்கமா சாந்தமா இருக்கணும். हमें शांत रहना है, हमें अधीन रहना இந்த है, கொலை சண்டை போடுற சண்டியர்களா இருக்கக்கூடாது. हमें लड़ाई करने वाले नहीं रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। சாந்தமா இருந்து காரியத்தை சாதிக்கிறவங்களா இருக்கணும். शांत रहकर काम को पूरा करने वाले रहना है। சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சண்டியர்களா இருப்பாங்க. कुछ लोग को देखे बहुत झगड़ते हैं, இவர்கள் எல்லாம் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. वे लोग पृथ्वी को अधिकार अपने अधिकार में नहीं कर सकते हैं। ஆமென். आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। நாம் அமைதியா இருந்து சாந்தமா இருந்து சுதந்தரித்துக் கொள்ளுகிறவங்களா இருக்க வேண்டும். हमें शांत रहकर नम्र रहकर हमें अपना कर लेना है। ஆமென். சங்கீதம் 147 அதனுடைய 6 வாசிக்கிறோம். भजन संगीता 147 उसका 6 में हम पढ़ते ஆமென். हैं, கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर नम्र लोगों को ऊंचा करता है करके लिखा है, துன்மார்க்கனை தரை மட்டும் தாழ்த்துகிறார். और दुष्टों को भूमि पर गिरा देता யார் है। தேவன் உயர்த்துகிறார்? परमेश्वर किसको ऊंचा करते हैं? சாந்த குணமுள்ளவர்களை தான் கர்த்தர் உயர்த்த முடியும். नम्र लोगों को ही परमेश्वर ऊंचा कर सकते हैं। ஆமென். அந்த தேவ சமூகத்தில் அமைதலோடு சமாதானத்தோடு சாந்தமா இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். परमेश्वर के सम्मुख में जो नम्र है, जो शांत है, उनको ही परमेश्वर ऊंचा कर सकते हैं। ஆமென். आमीन, ஹல்லேலூயா. ஆமென்। நமக்குள்ளே அந்த செயல்கள் அந்த கிரியைகள் வெளிப்படும். हमारे अंदर वो काम और वो क्रिया प्रकट होना चाहिए। ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। எதற்கு எந்த விஷயத்திலே நம்மளுடைய அந்த வல்லமை வெளிப்படணுமோ அதுக்கு வெளிப்பட்டா போதும். जिस काम में हमारा सामर्थ प्रकट होना चाहिए वहां पर प्रकट हुआ है काफी है। மற்றபடி தேவ பிள்ளைகள் அமைதலாய் சாந்தமுள்ளவர்களாய் இருப்பீங்கன்னா தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்க சுதந்தரித்துக் கொள்ள முடியும். इसके अलावा परमेश्वर के बच्चे अगर नम्र और शांत रहेंगे तो परमेश्वर देने वाले वायदे को अपना कर सकते हैं। சாந்த குணத்தின் நற்பண்புகள் எவைகள் என்று பார்க்கிற நேரத்தில் और हम इस नम्र गुण का और हम अच्छी बातें देखते हैं। ஒன்றாவது पहला बात, சாந்த குணம் உள்ளவர்கள் शांत नम्र गुण वाले தன்னை பாராமல் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவார்கள். अपने आप को न देखते हुए दूसरों के लिए तरस खाकर बात சாந்த करते हैं। குணம் உள்ள எப்படி இருப்பாங்களா? नम्र गुण वाले कैसे रहते हैं? தன்னை பார்க்க மாட்டாங்களா? மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவங்களா अपने இருப்பாங்க. आप को नहीं देखते, दूसरों के लिए तरस खाकर बात करते हैं। ஆமென். ஆண்டவராகிய தேவன் ஆமென் மோசே குறித்து சொல்லும் பொழுது प्रभु परमेश्वर मूसा के बारे में कहते समय என்னாகும் 12:3 வாசிக்கிறோம். गिनती का 12 के 3 में पढ़ते हैं, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த
சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். मूसा जो है पृथ्वी में रहने वाले सारे मनुष्य से बहुत अधिक नम्र स्वभाव का था। நாம சொல்லலாம் கோபப்பட்டானே பாஸ்டர். हम बोल सकते हैं कि हमें वो गुस्सा हुआ पास्टर। ஆமென். ஆமென். அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. उसके बारे में परमेश्वर गवाही देते हैं। ஆமென். பூமியில் உள்ள ஆமென் மனிதரில் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய். पृथ्वी पर के रहने वाले मनुष्यों से बहुत अधिक नम्र स्वभाव का था। ஹalleluya. हालेलुया। பாருங்க இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது देखिए इस विषय को हम देखते समय ஆமென் ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். हारून और मिरियम जो है मूसा के विरुद्ध बात करते हैं। ஆமென். அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்கிற நேரத்தில் इसका हम पहला दूसरा वचन पढ़ते समय எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசம் விவாகம் பண்ணியிருந்தபடியா हमें इथियोपिया में के स्त्री से विवाह किया मूसा इसलिए மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் हमें मिरियम और हमें हारून जो है उसने विवाह किया वो स्त्री के कारण அவனுக்கு விரோதமாய் பேசி उसके विरुद्ध बात करके கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரே. क्या यहोवा ने केवल मूसा ही के साथ बात की? எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார். क्या उसने हमसे बात नहीं की? பாருங்க மோசே கொண்டு மாத்திரம் தான் பேசினாரா, எங்களை கொண்டு அவர் பேசவில்லையா देखिए क्या मूसा से ही बात किया, हमें लेकर नहीं बात किया क्या? என்று அவன்கிட்ட வந்து சோத்திரம் அங்கே வாக்குவாதம் உண்டாகிறதை பார்க்க முடியும். ऐसे कर वहाँ पे एक वाद विवाद होने का हम देखते हैं। ஏமேன் ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல தான் ஆண்டவர் மோசேக்காக அங்கே ஏமேன் பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். इसलिए वहाँ पे परमेश्वर मूसा के लिए तरस खाकर बात करने का ஏமேன் देखते हैं। கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் தான் பேசினாரா, எங்களை கொண்டு பேசலையா परमेश्वर मूसा ही के साथ बात किया, क्या हमसे भी नहीं बात என்று किया? அவர்கள் பேசுகிற நேரத்திலே மோசேக்காக ஆண்டவர் பேசுகிறது பாருங்க. वैसे वो बोलते समय मूसा के लिए परमेश्वर बात करने का हम देखते हैं। மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். हमें मूसा पृथ्वी पर रहने वाले मनुष्य से बहुत अधिक नम्र स्वभाव का था। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த இடத்திலே மோசே அமைதியா இருக்கிறதை उस பார்க்கிறோம். जगह पे मूसा शांत रहने का हम அவனை देखते हैं। उस குற்றப்படுத்துகிறார்கள். पर दोष लगाते हैं। அவனை குற்றப்படுத்துகிற நேரத்திலே மோசே அவன் அமைதியா उस पर இருக்கிறான். दोष लगाते समय मूसा शांत था। மோசே என்ன வேணாலும் मूसा பண்ணலாம். जो होकर कुछ भी कर सकता தலைவனா था। वो இருக்கிறான். नेता है, அவன் என்ன வேணாலும் பண்ணி वो कुछ भी இருக்கலாம். कर सकता ஆனா था। அந்த இடத்திலே மோசே அமைதியா இருக்கிறதை நாம் लेकिन பார்க்கிறோம். उस जगह पे मूसा शांत रहने का हम देखते हैं। ஏமேன் தேவ பிள்ளைகள் சில இடங்களிலே அமைதியா இருக்க வேண்டியது அவசியம் परमेश्वर இருக்கு. के बच्चे कुछ जगह पर शांत रहना आवश्यक है। எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா जहाँ இருக்கணும். पे शांत रहना है वहाँ पे शांत रहिए। ஏமேன் நீங்க பாருங்க மோசே இந்த இடத்திலே அமைதியா देखिए இருக்கிறான். मूसा इस जगह पर शांत रहता है। கர்த்தர் அவனுக்காக வழக்காடுகிறதை பார்க்கிறோம். परमेश्वर उसके लिए हमें इनका वकालत करने का हम देखते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஏமேன் அங்கே மோசே தன்னுடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறார். इस जगह पर मूसा अपने नम्र गुण को प्रकट करता है। ஏமேன் பாருங்க இன்னும் நம்ம வேதத்திலே பார்க்கும் பொழுது और हम पवित्र शास्त्र में देखते हैं இன்னொருவருக்கு ஒரு பிரச்சனை வருகிற நேரத்திலே दूसरों को जब एक कुछ परेशानी அவர் आती है தன்னுடைய துணிச்சலை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க वो முடியும். अपने हिम्मत को प्रकट करने का हम देखते हैं। ஏமேன் ஒரு சமயம் ஏமேன் ஸ்தோத்திரம் ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அங்கே அங்கே அங்க அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் பிரச்சனைகள் வருகிறது. एक बार एक मिस्री और एक एब्रोनिक लोग के बीच में एक वाद विवाद झगड़ा होता है। யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். निर्गमन के दूसरा वाद यह 11-12 में पढ़ते हैं। ஏமேன் ஸ்தோத்திரம். அந்த நேரத்திலே மோசே செய்த காரியம் उस जगह पर मूसा ने क्या किया? அங்குமிங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அவன் அறிந்து यहोवा देखकर कोई नहीं है वो जानकर எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். मिस्री को मार कर जो है उसको अमीन பாருங்க மற்றவர்களுக்கு பிரச்சனை என்று வருகிற நேரத்திலே அவனுக்கு அவனுடைய அந்த கிரியைகள் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். देखिए दूसरों के लिए हमें परेशानी हो रहा है कर तो अपना वो काम करने का हम देखते हैं। அவனிடத்தில் இருக்கிற துணிச்சலை அவன் காட்டுகிறான். उसका हिम्मत वो दिखाता है। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। ஏமேன் உங்க காரியங்கள் என்று வரும் பொழுது நாம சில நேரங்கள் நம்முடைய துணிச்சலை காட்டுகிறோம். आपका काम जब आता है तो हम हिम्मत दिखाते हैं। ஆனால் மற்றவருடைய காரியங்கள் என்று வரும் பொழுது நம்முடைய துணிச்சல் வெளிப்படுகிறது இல்ல. लेकिन दूसरों का काम जब आता है तो हमारा हिम्मत नहीं प्रकट होता சில है। இடங்கள்ல நியாயம் பேச வேண்டிய இடத்துல நியாயம் பேசுகிறது இல்ல. நமக்கு என்ன பிரச்சனைன்னு ஒதுங்கிடுறோம். कई बार जहाँ पे न्याय बात करना है वहाँ पे नहीं करते और हमें क्या है करके हम हट जाते हैं। உங்களுக்கு புரியுதாங்க? मैं जो बोल रहा हूँ आपको समझ நாம நம்முடைய காரியங்களுக்காக நம்முடைய துணிச்சலை காட்டுகிறவங்களா இருக்கிறோம். हम हमारे काम के लिए हम हमारा हिम्मत दिखाते हैं। ஆனா மற்ற விஷயம் வரும்பொழுது நம்முடைய துணிச்சல் அங்க வெளிப்படுகிறது இல்ல. लेकिन बाकी विषय आता तो हमारा हिम्मत नहीं प्रकट ஆனா होता है। மோசே நீங்கள் கவனிக்கிற நேரத்தில் लेकिन आप मूसा
मूसा को देखते समय ஏமன் தனக்கென்று ஒரு பிரச்சனை, தன் மேல பழிய போடுறாங்க, தன் மேல பிரச்சனை வருகிறது, அமைதியா अपने இருக்கிறாரு. लिए एक परेशानी आ रहा है, अपने पर उस पर दोष लगा रहे हैं, लेकिन वो शांत ஆனா रहता है। மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த लेकिन நேரத்தில் जब दूसरों के लिए एक परेशानी அவன் आया, எதையுமே பார்க்கல, कुछ भी नहीं அங்க देखा, துணிஞ்சு तो நிக்கிறான். वहाँ पे हिम्मत से रुकता है। ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நீ தேவ பிள்ளைகளாகிய நாம எந்த இடத்துல சாந்தமா இருக்கணுமோ அங்க சாந்தமா आज இருக்கணும். परमेश्वर के बच्चे जिस जगह पर शांत रहना, वहाँ पे शांत रह जाना है। நம்ம விஷயங்களில நாம வரும் பொழுது சாந்தமா இருக்க வேண்டியது அவசியம் हमारे இருக்கு. बातों में जब आता है तो हमें शांत रह जाना है। கர்த்தர் நமக்காக இறங்கி கிரியை यहोवा செய்வார். हमारे लिए उतर कर क्रिया करेगा। ஹல்லேலூயா. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா इस्राएल लोग को आप ध्यान देंगे तो அவர்களை போல மோசமான ஜனங்களை பார்க்க முடியாது. उनके समान बुरा लोग को हम नहीं देख सकते। ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. என்னை எதுக்கெடுத்தாலும் முறுமுறுக்கிற ஒரு கூட்டம், क्योंकि किसी भी बात के लिए वो बकबक करते எதை हैं, சொன்னாலும் நம்பாத ஒரு கூட்டம். कुछ भी बोलेंगे तो भरोसा नहीं करते எவன் हैं, விசுவாசிக்க மாட்டாங்க, विश्वास नहीं करेंगे, கீழ்ப்படிய மாட்டாங்க, आज्ञा नहीं मानेंगे, எதிர்த்து நிற்கிறதுல ரொம்ப முன்ன இருப்பாங்க. विरोध खड़े रहने में बहुत आगे रहते हैं, நன்றி இல்லாத ஜனங்கள். धन्यवादी के बिना रहने वाले लोग हैं। ஹல்லேலூயா. Hallelujah. பொதுவா சொல்லணும் முரட்டாட்டம் பிடிச்ச ஜனங்கள்னு தான் சொல்லணும். समानता में कहेंगे तो एक बहुत जिद्दी लोग हैं, எத்தனையோ நன்மைகளை பெற்றிருந்தும் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறது முறுமுறுக்கிற அனுபவம் உள்ளவர்கள். कितना भी भलाई पाने के बाद परमेश्वर के विरुद्ध हमें एक बकबक करने का अनुभव இந்த है। ஜனங்களுக்கு தலைவனா இருக்குன்னு அது பெரிய விஷயம். ये लोगों के लिए अगर एक नेता रहना है तो एक बड़ा बात இருக்கிறீங்களாங்க? है। இருக்கிறீங்களா? हम लोग है क्या? ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். Amen. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தலைவனா இருக்குன்னு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். इस प्रकार के लोगों के लिए अगर नेता रहना है तो वो बहुत एक तकलीफ की बात ஆனா है, மோசே தலைவனா இருக்கிறாரு. लेकिन मूसा नेता रहता है। ஹல்லேலூயா. Hallelujah. மோசேட்ட வந்து கேட்பாங்க, சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஆகாரம் வேணும்னு கேட்பாங்க. मूसा से पूछेंगे कि खाने के लिए हमें भोजन चाहिए, அவர் ஆண்டவர்ட்ட போய் ஆண்டவரே ஆகாரம் கொடுங்க என்றார். परमेश्वर के पास जाके पूछेंगे आप भोजन दीजिए, கர்த்தர் மன்னாவை கொடுக்கிறாரு. यहोवा हमें मन्ना देते हैं। ஏமன் கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்லணுமா? ஆனா இந்த ஜனம் என்ன செய்யும் தெரியுமா? मिला उस बात के धन्यवाद कहना रहता है, மன்னா தந்தாரே, தண்ணி தருவாரா? बोला कि उन्होंने मन्ना दिया, ये पानी देंगे क्या? அல்லேலூயா. Hallelujah. ஏமன் ஸ்தோத்திரம். அடுத்து கேட்பாங்க, இறைச்சி வேணும். आगे पूछेंगे कि मांस चाहिए சரி, क्या? ஆண்டவர் இறைச்சியை தர்றாரு, परमेश्वर हमें मांस भी देते हैं, நன்றி செலுத்த மாட்டாங்க. धन्यवाद नहीं बोलेंगे। நாங்க எகிப்திலே சாப்பிட்ட வெள்ளரிக்காயும் கொம்மட்டி காய்களும் எங்களுக்கு இதை விட நல்லா हम இருக்குன்றுவாங்க. मिस्र में खाए हुए सब्जी इससे भी हमें अच्छा लगता था। ஏன்னா எந்த இதுல திருப்தி இல்ல, எதெடுத்தாலும் குத்தம் முறுமுறுக்கிறதே இந்த ஜனங்களுடைய வேலை. इस बात में तृप्त नहीं है, कुछ भी लेंगे तो बकबक करने का ही काम है ये लोगों का। கீழ்ப்படிதல் கிடையாது, நன்றி அறிவு கிடையாது, எதுவுமே இல்ல. आज्ञा मानने का अनुभव नहीं है, धन्यवाद कहने का अनुभव नहीं है, कुछ नहीं है। ஆமென். ஆமென். இந்த விஷயத்துல இருந்து நம்முடைய காரியங்களை ஒப்பிட்டு நாம பார்த்து நம்மை நாம திருத்திக் கொள்ள வேண்டும். इस बात को हम अपने आप को समान रख के हमें ठीक कर देना है। அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார், தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க परमेश्वर में வேண்டும். चला कर आ रहे, परमेश्वर को धन्यवाद ही रहना है। ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, அதே போல மோசேக்கு விரோதமாய் பல முறை எழும்பி இருக்கிறான், கல்லடிச்சிருக்கிறாங்க அவரை எறியும்படி. देखिए कई बार मूसा के विरुद्ध जो है पत्थर उठाए हैं उसने मारने के लिए, ஆனாலும் ஆண்டவரிடத்துல போய் இந்த ஜனங்களுக்காக அவர் நிக்கத்தான் செய்யறார். लेकिन फिर भी परमेश्वर के पास इस लोगों के लिए खड़ा இந்த रहता है। ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல மோசே நிக்கத்தான் செய்யறார். इस लोगों के लिए मूसा जो है परमेश्वर के सौ में खड़े रहते हैं। என்னாகமத்தின் புத்தகம் 16 அதிகாரம் 2-3 நீங்க வாசிப்பீங்கன்னா, गिनती के 16वां अध्याय 2-3 को आप पढ़ेंगे तो ஆமென். ஸ்தோத்திரம். மோசேக்கு விரோதமாக அவங்க எழும்புகிறதை நாம் பார்க்க முடியும். मूसा के विरुद्ध उठने का हम देखते हैं। ஆமென். அந்த நேரத்திலே மோசே அவருடைய கால்களிலே விழுகிற ஒரு அனுபவம் வருகிறது நம்ம उस समय பார்க்கிறோம். मूसा उनके पैरों में गिरने का एक परिस्थिति ஆமென். आता है। என்னாகமத்தின் புத்தகம் 16 வாசிக்கிறோம். गिनती का 16 के 4 में हम पढ़ते हैं। மோசே அதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सुनकर मूसा अपने मुंह के बल गिरा। என்ன ஆரோனுக்கு விரோதமாக மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் அங்கே கூடி வருகிறார்கள். क्योंकि हारून के विरुद्ध मूसा के विरुद्ध लोग आते हैं। அல்லேலூயா. Hallelujah. மோசே அதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுகிறான். सुनकर मूसा अपने मुंह के बल गिरा। ஆமென். இது நிமித்தம் கர்த்தர் அவனுக்காக பல இடத்திலே வழக்காடியதை நாம் பார்க்க முடியும். जिस कारण हमें परमेश्वर उसके लिए कई जगह पर उसके लिए वकालत किया हम देखते ஆமென். हैं। எத்தனை நன்மைகள் செய்தாலும் நன்மைகளை மறந்து மீண்டும் மீண்டுமாக முறுமுறுக்கிற குணம். कितना भी भलाई पाने के बाद उसे भूल कर जो है बकबक करने का अनुभव। ஆண்டவர் நடத்தி வருகிற பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு ஒரு பொழுதும் நன்றி செலுத்துகிறது இல்லை. परमेश्वर चलाने वाले मार्ग को सोचकर कभी धन्यवाद नहीं कहते हैं। அல்லேலூயா. Hallelujah. வானத்தின் மன்னாவை கொடுத்து அவளை போஷித்து நடத்தி வருகிறார்.
பண்ணுகிறார். आसमान के मन्ना देकर उन्हें भोजन दे रहे அவன் हैं। சொல்றான் இது என்னத்துக்குன்னு கேக்குறான். वो पूछ रहे हैं किस लिए? அல்லேலூயா. हालेलुया। ஆமென். தண்ணீரை கண்மலை பிளந்து தண்ணீரை கர்த்தர் கொடுக்கிறார். चट्टान को तोड़कर आमीन परमेश्वर पानी ஆமென். देते हैं। கசப்பான தண்ணீர் வருகிறதா அதை தேனாக மாற்றி கொடுக்கிறார். कड़वा पानी आ रहा है क्या उसको मधुर बना के दे रहे ஆமென். हैं। வனாந்திரத்திலே இறைச்சி அவர்களுக்கு கொடுக்கிறார். जंगल में उन्हें मांस दे रहे हैं। எல்லாத்தையும் தின்னும் திருப்தி இல்லாத ஒரு सब ஜனம். खाने के बाद भी एक अतृप्त प्रजा கொஞ்சம் है। நம்மள யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவ நடத்தி हमें வருகிறார். थोड़ा सोचकर देखना है परमेश्वर कितना अद्भुत நாம் चला कर आ நன்றி रहा है। உள்ளவர்களா हमें இருக்கிறோம். धन्यवादी रहना है। தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா परमेश्वर के இருக்கிறோம். बच्चे हम परमेश्वर के धन्यवादी रहना है। மோசேக்கு விரோதமாக எழும்புகிறார். मूसा के विरुद्ध यहाँ पे उठते हैं। ஆண்டவர் பாருங்க परमेश्वर देखिए 2 முறை மோசேட்ட சொல்லி இருக்கிறார். 2 बार मूसा से कहा। என்ன சொன்னார் தெரியுமா? क्या कहा पता இந்த है? ஜனத்தை ஒரு மனுஷன் அழித்து போடுகிறது போல நான் அழிச்சு போட்டுருவேன். इस प्रजा को मैं एक मनुष्य को मारने के समान मार देता हूँ। நான் பெரிய ஜாதியாக்குறேன். तुझे मैं बड़ा जाति बनाऊंगा। யாத்திரையா 32:10 வாசிக்கிறோம். निर्गमन के 32 का 10 में पढ़ते हैं। என்னாகும் 14:12 வாசிக்கிறோம். गिनती के हमें 14 का 12 में पढ़ते ஒரு மனுஷனை கொன்று போடுகிறது போல இவனை நான் கொன்று போடுறேன், அழித்து हैं। போடுகிறேன். एक मनुष्य को जैसा मैं मारता हूँ वैसा मार दूंगा உன்னை इन्हें। நான் பெரிய ஜாதியாக்குறேன். मैं तुझे बड़ा जाति உன்னை நான் बनाऊंगा। பெரிய ஜாதியாக்குறேன். मैं तुझे बड़ा जाति बनाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। என்ன இவங்க பண்ற சேட்டைகள் ஆண்டவருக்கே ஜெயிக்க முடியலங்க. क्योंकि जो शरारत ये करते हैं परमेश्वर ही नहीं सहन कर पाते हैं। யோசிச்சு பாருங்க, நாம பண்ற பல சேட்டைகள் ஆண்டவருக்கே ஜெயிக்க. कई बार सोचकर देखिए हम जो शरारत करते हैं परमेश्वर खुद नहीं सहन कर அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து हमें பார்க்கணும். जरा परख कर देखना இவன் है। அந்த இடத்துல எல்லாம் மோசே சாந்த குணமுள்ளவனாய் उस காணப்படுகிறான். जगह पर सब मूसा जो है एक नम्र गुण वाले நாம के साथ पाया சொல்றோம் जाता है। மோசே கோபப்பட்டான்னு நாம हम சொல்லுகிறோம். बोलते हैं मूसा गुस्सा हुआ करते हैं। ஆமென். எந்த இடத்துல கோபப்பட வேண்டியது இருக்கிறதோ அந்த இடத்துல அவங்க கோபப்பட்டிருக்கிறாங்க. जिस जगह पर गुस्सा होना है उस जगह पर वो गुस्सा हुआ है। ஆமென். தன் ஜனங்களுக்காக ஒரு தடவை கோபப்பட்டிருக்கிறான். अपने लोगों के लिए वो एक बार गुस्सा हुआ। அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த நேரத்தில் அவருடைய கைகளில் இருந்ததால கற்பலைகளை உடைத்து போட்டார் என்று பார்க்க उसी முடியும். प्रकार इसलिए लोग जब पाप किए तो अपने हाथों का जो है पत्थर से लिखा हुआ चीज को तोड़ दिया। ஆமென். பாருங்க அந்த இடத்துல எல்லாம் அவன் கோபப்பட்டவன். देखिए उस सब जगह पर वो ஆமென். गुस्सा हुआ। ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், உன்னை நான் வாழ வைக்கிறேன், அவளை நான் அழித்து போடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं कि तुझे मैं जीवित रखता हूँ उन्हें मैं मार देता हूँ। அந்த நேரத்தில் ஆண்டவர்ட்ட பரிந்து பேசுகிறதை பார்க்க उस முடியும். जगह पर वो परमेश्वर से हमें तरस खाकर बात அவன் करने का என்ன देखते பரிந்து हैं। பேசுகிறான் பாருங்க. वो क्या कहता है? என்னாகும் 14:16 நீங்க வாசித்தீங்கன்னா गिनती का 14 का 16 पढ़ेंगे। கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே परमेश्वर हमें देंगे कर कर हमें वायदा किए हुए जगह को அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனதினால் उनको नहीं ले पहुंचा सका। அவர்களை வனாந்திரத்திலே கொன்று போட்டார்களே என்பார்களே. इस कारण उन्हें जंगल में घात कर डाला சொல்லுகிறது करके புரியுதாங்க? बोलेंगे। जो बोल आपको समझ में ஆமென். आया? அவர்களை அந்த இடத்திலே கொண்டு சேர்க்க போக முடியாதனால வனாந்திரத்தில் அழித்து போட்டார்கள் என்று उन्हें उस சொல்லுவார்கள். देश में नहीं ले जा सके इसलिए वह जंगल में मार दिया करके लोग बोल ஆண்டவர் देंगे। சொல்லுகிற அந்த ஜனங்களை ஒரு மனுஷனை அழித்து போடுகிறது போல எல்லாத்தையும் அழிச்சு போடுற உன்னை வாழ வைக்க. परमेश्वर कहते हैं कि एक मनुष्य को जैसा मारता हूँ वैसा इन्हें सबको मार दूंगा और அந்த तुझे मैं நேரத்துல जीवित रखूंगा। சாந்தமாய் ஆண்டவருக்கே புத்தி சொல்லுகிறது போல வார்த்தையை சொல்லுங்க. लेकिन उस जगह पर वो नम्र के साथ रहकर जो है परमेश्वर को ही सलाह देता है। கர்த்தருக்கு ஒருவரும் புத்தி சொல்ல முடியாது. कोई परमेश्वर को नहीं समझा ஆனா அந்த सकता है। இடத்துல அவன் ஆமென் ஸ்தோத்திரம் தாழ்மையோட சாந்தமாய் இருந்தவன் சொல்லுகிற लेकिन वो காரியம். दीन रहकर उस जगह पर नम्र के साथ वो कहता है இல்ல ஆண்டவரே, नहीं परमेश्वर உம்முடைய கிருபை அங்க வெளிப்படணும்னு आपका சொல்றார். अनुग्रह वहाँ पे प्रकट होना है। 16 வாசிக்கிறோம். 19 में पढ़ते हैं உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும் आपके अनुग्रह के अनुसार எகிப்தை விட்டது முதல் मिस्र से लेकर இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்தபடியையும் जैसे अब तक तू क्षमा करता रहा இந்த है ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். इस लोगों के हमें अधर्म को क्षमा कर कर कहा। இவனைத்தாங்க அடிக்கிறதுக்கு இந்த ஜனங்க கல் எடுத்தாங்க. इसको ही मारने के लिए ये लोगों ने पत्थर उठाया। இவனைத்தான் இவன் மேல ஸ்தோத்திரம் இவன் மேல ஆக்ரோஷப்பட்டு எழும்பி इस இருக்கிறாங்க. पर ही आक्रोश के साथ उठे हैं। ஆனா இவன் ஆண்டவர்ட்ட சொல்ற வார்த்தை இந்த ஜனங்களுக்காக, लेकिन ये लोगों के लिए परमेश्वर से कहता இந்த है ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் ये என்றார். लोगों के अधर्म को क्षमा कर दे।
ஆமென். அவர்களை வனாந்திரத்திலே கொன்று போட்டார்கள் என்பார்களே. उन्हें जंगल में मार दिया कर कर बोल देंगे। அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்டவனை சாந்த குணம் உள்ளவன்னு சொல்ல வேற என்னங்க சொல்ல इस முடியும்? प्रकार के लोग मनुष्य को जो है नम्र नहीं कहेंगे तो क्या ஆமென். कहेंगे? ஆகையினால தான் ஆண்டவர் சிலர் பூமியில் உள்ள மனிதர்கள் இவன் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தார். इसलिए परमेश्वर ने कहा कि सारे पृथ्वी में रहने वाले मनुष्यों में से ये अधिक हमें नम्र था। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். ஜனங்கள் பண்ணுகிற இவ்வளவு பெரிய சேட்டைக்கு இவன் சொல்லி இருக்கலாம். लोग इतना करने वाले शरारत के लिए इसने ये कहा हो सकता था, யார் நீ என்ன பார்த்திருப்ப? देखिए तूने मैंने நான் செங்கடலில கோல ரெண்டா நீட்டினேன். मैं लाल समुद्र में लाठी को ஆமென். செங்கடல் ரெண்டா பிளந்தது. और लाल समुद्र दो भाग हो गया। பாரு நான் கோல நீட்டினேன். देख अगर मैं लाठी अगर फैलाऊंगा மண்ட பிளந்து போகும்னு இங்க அவன் சொல்லல. तेरा सिर दो भाग हो जाएगा ऐसा करके उसने कहा नहीं, कहीं नहीं कहा। இருக்கீங்களாங்க? आप लोग है क्या? அல்லேலூயா. हालेलुया। ஜனங்களை பார்த்து ஒரு நாள் அவன் சொல்லல. लोगों को देखकर कभी ऐसा नहीं कहा, பாரு நான் கோல நீட்டினா மண்ட பிளந்து போகும். देख मैं लाठी अगर फैलाऊंगा तो तेरा सिर दो भाग हो அவன் जाएगा। தேவ சமூகத்திலே தேவ ஜனங்களுக்காக மந்தாடத்தான் செய்யறான். लेकिन परमेश्वर के समूह में लोगों के लिए वो तरस खाता है। யாத்திரையாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். निर्गमन के 32 का 32 में पढ़ते हैं, ஆகிலும் தேவரீ लेकिन प्रभु அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும். उनके पाप को क्षमा कर सकता है तो कर दे, இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். नहीं तो आपने लिखा हुआ पुस्तक से मेरा नाम मिटा देना। ஜனங்க அவ்வளவு பிரச்சனை பண்ணியும் கூட देखिए लोग उतना परेशान करने के बावजूद சாந்தம் உள்ளவனாய் ஆண்டவர்கிட்ட वो பேசுகிறார். नम्रता के साथ परमेश्वर से बात करता है, இவருடைய பாவத்தை நீர் மன்னித்தருளாம். इनके पाप को क्षमा कर இவன் இல்லாவிட்டால் என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். नहीं तो मेरे नाम को जीवन के पुस्तक से काट देना। இது என்னன்னு சொல்லணும்? इससे क्या कहना है? நாங்க சாந்த குணம். यही नम्र गुण है। ஹalleluya. हालेलुया। அங்க சாந்த குணம் வெளிப்படுகிறதை वहाँ பார்க்கிறோம். पे नम्र गुण प्रकट होने का देखते ஆமென். हैं। யோனா பாருங்க, இவன் ஸ்தோத்திரம் இவருடைய அழிவை பார்க்கணும்னு அங்க ஒரு கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். देखिए योना उनका नाश हमें देखने के लिए एक ढेरा डालकर बैठा था। 40 நாளில நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. 40 दिन में निनिवे नाश हो जाएगा करके परमेश्वर ने அவன் कहा। போய் இருக்கிறான், பாக்குறான் எப்படா கவுக்கப்பட போகுது. वो जाता है देखता है कब नाश हो जाएगा। ஆனா இங்க மோசே கவனிச்சு பாருங்க, यहाँ पे मूसा को அந்த देखिए, ஜனங்களுடைய அழிவை அவன் விரும்பவில்லை. वो लोगों का नाश नहीं चाहा, ஜனங்களுடைய அழிவை அவன் விரும்பவில்லை. लोगों का नाश नहीं चाहा। ஆண்டவரிடத்தில் அவன் பேசுகிறான், ஆண்டவரே இவர்களை நீர் வாழவையும் என்று சொன்னார். परमेश्वर से बात करता है, परमेश्वर ने जीवित रखी है, இவர்களை நீர் வாழவை. इन्हें जीवित रखी है। அவருடைய அதிகாரத்தை ரொம்ப பக்குவமாய் அவன் பயன்படுத்துகிறதை பார்க்க उनके முடியும். अधिकार को जो है सही रीति से इस्तेमाल करने का இவன் देखते ஆண்டவர் हैं। அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने उसको अधिकार दिया ஜனங்களை है, என்ன வேணாலும் செய்யலாம். लोगों को कुछ भी कर सकता है। ஆண்டவரிடம் கேட்டுக்கொள்கிறபடியே கர்த்தர் அவனுக்கு செய்வார். परमेश्वर जैसे पूछता है वैसे वो करता है। ஆமென். ஹalleluya. ஆனா பாருங்க, அந்த ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில பரிந்து பேசுகிறவனாயிரு. देखिए उस लोगों के लिए तरस खाकर बात करने वाला அப்ப था। சாந்த குணமுள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பரிந்து பேசுகிறவங்களா இருப்பாங்க. नम्र गुण वाले कैसे रहेंगे? तरस कर बात करने वाले இருக்கிறீங்களாங்க? आप लोग है क्या? ஹalleluya. हालेलुया। அவன் நமக்கு தீமை செய்தாலும் நாம் எப்படி இருக்கணும்னா நாம அவர்களுக்கு நன்மை செய்கிறவங்களா वो இருக்கணும். हमारे लिए बुरा करेंगे तो भी हम उनके लिए अच्छे करने वाले ஆமென். हैं। யோசேப்புக்கு விரோதமாக அவருடைய சகோதரர்கள் தீமை செய்தார்கள். यूसुफ के विरुद्ध जो है उनके भाई लोग ने बुरा किया, ஆனா அவர்களுக்கு நன்மையைத்தான் செய்தான். लेकिन वो उनके लिए भला किया। அல்லேலூயா. हालेलुया। அவர்களுக்கு அவன் நன்மையைத்தான் செய்ய, தீமையை அவன் செய்யல. उनके लिए वो भलाई किया, वो बुराई नहीं किया। ஆமென். ஆமென். அவர்கள் செய்த தீமையை கர்த்தர் அவனுக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். उन्होंने किया वो बुराई को परमेश्वर ने भलाई में खत्म किया। ஆமென். இன்றைக்கு சில நமக்கு தீமையான காரியங்களை செய்யலாம். आज कई लोग बुराई कर सकते हैं हमारे ஆமென். लिए। அந்த இடத்தில் நீங்க சாந்த குணமுள்ளவர்களா இருந்து பாருங்க. उस जगह अगर आप नम्र गुण वाले रह தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணுவாருங்க. परमेश्वर से भलाई के रूप அதை में खत्म करेंगे। நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணதே भलाई வல்லமை में पूरा உள்ளவர். करने के लिए परमेश्वर सामर्थ्य है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அந்த சாந்த குணமுள்ளவர்கிட்ட இருக்குல்ல அந்த வல்லமை, वो शांत गुण वाले के पास जो सामर्थ्य அது है, எந்த விஷயத்துல பயன்படுத்தணுமோ அந்த விஷயத்துக்கு நாம जिस பயன்படுத்தணும். बातों में हमें उपयोग करना है उस बातों में उपयोग करना है। ஆமென். மோசே அந்த வல்லமை எந்த விஷயத்துல அவன் பயன்படுத்தி இருக்கிறான்? मूसा वो सामर्थ्य किस बातों में प्रकट किया? செங்கடலை ரெண்டாய் பிளக்கிறதுக்கு அவன் பயன்படுத்தி இருக்கிறான். लाल समुद्र को दो भाग करने में उसने उपयोग किया। ஆமென் சொல்லுங்க. एक आमीन बोलिए। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு தேவையான விஷயம் எது இருக்கோ அதுல நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. आज जरूरत का चीज क्या है उसमें उपयोग कर लीजिए। ஆமென். பார்
பார்வோனின் சேனையை மூழ்கடிக்கவும் பயன்படுத்தி फिर இருக்கிறார். उनका सेना को डुबाने के लिए उसने उपयोग किया। இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திலே வெற்றி பெறுவதற்காக பயன்படுத்தி இருக்கிறார். इस्राएली लोग युद्ध में विजय पाने के लिए उसने उपयोग किया। ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆமென். இருக்கிற வல்லமை என்கிட்ட வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாம காரியங்கள் எல்லாம் பேரப்படாது. मेरे पास सामर्थ्य बोलकर अनावश्यक चीजों में नहीं जाना है। ஆமென். சாந்த குணமுள்ளவர்கள் அவங்க அமைதியா பக்குவமா செயல்படுகிறவங்களா नम्र இருப்பாங்க. गुण वाले वो शांत हो, एकदम समझदारी के साथ क्रिया करता है। சாந்த குணம் நமக்கு தேவை. नम्र गुण हमें चाहिए। நான் சொல்லி வருகிற விஷயம் என்ன? मैं क्या आपसे बता रहा हूँ, கத்தர் சில நேரங்கள் நம்ம சோதிச்சு பார்ப்பார் சாந்த குணம் இருக்கு. परमेश्वर कई बार हमें परीक्षा लेकर இங்க देखा कि மோசே பாருங்க அந்த இடத்துல சாந்த குணம் உள்ளவனோ देखिए मूसा यहाँ पे नम्र गुण वाला था। அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேச उस लोगों के लिए तरस खाकर बात தேவ करता है। பிள்ளைகளாகி உங்களுக்குள்ள சாந்த குணம் வெளிப்படணும். परमेश्वर के बच्चों, आपके अंदर भी वो नम्र गुण प्रकट होना है। பரிந்து பேசணும். तरस खाकर बात करना है। ஹalleluya. பேச வேண்டிய இடத்துல பேசணும். बात करने वाली जगह पर बात करना है। அப்ப நான் சொல்லி வருகிற விஷயம், तो आपसे क्या बता रहा हूँ, எந்த இடத்துல நம்ம செயல்படணுமோ அங்க செயல்படணும். जिस जगह पे हमें काम करना है वहाँ पे काम करना है। எங்க சாந்தமா இருக்கணுமோ அங்க சாந்தமா जहाँ இருக்கணும். पे शांत रहना है वहाँ पे शांत रह जाना है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। மோசே ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறதுல அவங்க காணப்படுறாங்க. मूसा लोगों के लिए जो है तरस खाकर बात करने में पाया जाएगा। சாந்த குணம் ஆமென் பரிந்து பேசும். नम्र गुण जो है वो तरस खाकर बात ஆமென். करती है। இரண்டாவதாக दूसरा बात, சாந்த குணம் உள்ளவர்கள் नम्र गुण वाले வாக்குவாதம் செய்ய மாட்டாங்க. वाद विवाद नहीं ஆமென். करेंगे। தங்களுடைய உரிமையை இழக்கிற சந்தர்ப்பம் வந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க. अपना हक जो है खोने का अगर हमें अवसर आएगा तो भी छोड़ देंगे। சாந்த குணமுள்ள எப்படி இருப்பாங்க? नम्र गुण वाले कैसे ஆமென். रहेंगे? அவர்கள் வாக்குவாதம் பண்ண वे மாட்டார்கள். वाद विवाद नहीं करेंगे। ஆமென். தங்களுக்குரிய உரிமைகளை கூட விட்டு கொடுக்க ரெடியா இருப்பாங்க. अपने हक को भी छोड़कर देने के लिए वो तैयार रहेंगे। ஆமென். आमेन। ரெடியா இருக்கிறீங்களா? आप लोग तैयार உங்க हैं? சொத்தை பக்கத்து வீட்டுக்காரன் கேக்குறான். अगर आपका संपत्ति को पड़ोसी पूछता है கொடுக்க तो ரெடியா இருக்கிறீங்களா? देने के लिए आप तैयार रहेंगे? அல்லேலூயா. हालेलुया। இங்க வந்து यहाँ पे ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறாரு. अब्राहम को परमेश्वर बुलाते உன்னை हैं, நான் பெரிய ஜாதியாக்குவேன். थोड़े बड़ा जाति நீ बनाऊंगा, உன என்ன காண்பிக்கிற தேசம் உனக்கு நான் தருவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. जो देश दिखाता हूँ तुझे दूंगा। அந்த நேரத்துல அவனுடைய அண்ணன் பையனும் கூட ஒட்டி வர்றான். யாரு? லோத்து. उसका भाई का लड़का लूत भी उसके साथ आता है। ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க கூட அவனும் சேர்ந்து வருகிறான். देखिए साथ में वो भी मिलकर ஆமென். आता ஒரு கட்டமான பொழுது है। एक हाथ के बाद இவன் வேலைக்காரனுக்கும் அவன் வேலைக்காரங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. हमें इनके दास और उनके दास के बीच में जो है झगड़ा आता है, ஆமென். பிரச்சனை வருகிறது. परेशानी आता है। ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க ஆபிரகாம் சொல்லுகிற तो வார்த்தை, देखिए अब्राहम कहता है நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். हमारे बीच में झगड़ा वाद विवाद नहीं चाहिए। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 13:8 இருந்து வாசிக்கிறோம். हमें उत्पत्ति का 13 का 8 में पढ़ते हैं। ஆபிரகாம் லோத்தை நோக்கி, अब्राहम लूत को देखकर, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். मेरे और तेरे बीच और तेरे और मेरे चरवा के बीच झगड़ा नहीं நாம் चाहिए, சகோதரர். हम भाई बंधु हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றாரு, यहाँ पे अब्राहम कहते हैं நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். हमारे बीच में वाद विवाद नहीं चाहिए, நாம சகோதரர்கள் என்று அவன் हम சொல்றான். भाई बंधु है करके அங்க कहते हैं। அழைத்தது யார கத்தர் அழைச்சிருக்கிறாரு? लेकिन किसको परमेश्वर ने बुलाया है? வாக்குத்தத்தத்தை கொடுத்து யார கத்தர் அழைச்சிருக்கிறார்? वायदा देकर परमेश्वर ने किसको बुलाया ஆபிரகாம் है? ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். अब्राहम को ஆனா परमेश्वर ने बुलाया है। இவர்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு வேலைக்காரர்களுக்குள்ள வாக்குவாதம் வந்த பொழுது लेकिन दोनों काम करने वाले के बीच में जब वाद विवाद हुआ, நாம் சகோதரர்கள் என்று சொல்லிக் हम भाई बंधु है करके कहते 9ஆம் हैं। வசனத்திலே வாசிக்கிறோம். 9वां वचन में पढ़ते நீ हैं, இந்த தேசத்திலே இந்த தேசம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? सारे देश तेरे सामने है नहीं, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். तू मुझसे अलग हो जा। நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் लेकिन போகிறேன். तू बाई ओर जाए तो मैं दाहिनी ओर நீ जाऊंगा, வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் और यदि போகிறேன். तू दाहिनी ओर जाए तो मैं बाई ओर जाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। அழைக்கப்பட்டது மோசேங்க, ஆபிரகாம். बुलाए हुआ अब्राहम है, ஆனா இங்க ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றான், लेकिन यहाँ पे अब्राहम लूत को देकर ஆமென். कहता है, ஸ்தோத்திரம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் तू போகிறேன். बाई ओर जाएगा तो मैं दाहिनी ओर जाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். நாம என்ன சொல்லிருப்போம்? हम रहते तो हम कहते உனக்கு थे, என்ன டிக்கெட் தரேன், இப்பவுமே புறப்பட்டு உன் ஊருக்கு போயிரு. तुझे मैं टिकट लेकर जाता तू अभी तेरे गांव நீ चले जा, வந்த வழியா திரும்பி போயிரு. जिस रास्ते से है वहां से वो लौट நீ जा, எங்கிருந்து வந்து அங்கே போயிரு. जहाँ से है वहां से चले जा, இப்படித்தான் நாம சொல்லிருப்போம். ऐसे हम कहते ஆனா हैं। இங்க ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, लेकिन यहाँ पे अब्राहम இந்த कहते हैं, தேசம் முழுதும் உனக்கு முன்ன இருக்குப்பா. ये देश पूरा तेरे सामने है, நீ இடதுபுறம் போகிறேன்னா நான் வலதுபுறம் तू போகிறேன். बाई ओर जाता है तो मैं दाहिनी நீ ओर जाता முன்ன हूँ, போனா நான் பின்ன तू போறேன். आगे जाता है तो मैं पीछे जाता हूँ। அல்லேலூயா. हालेलुया। அழைக்கப்பட்டது ஆபிரகாம். बुलाया गया अब्राहम ஆனால் है, தனக்கு
தனக்குள்ள வாக்குத்தத்தத்தை கூட அங்க விட்டு கொடுக்கிறதுக்கு முன்ன வருகிறத பார்க்கிறோம். अपने वायदे को भी छोड़ देने के लिए वो आगे आने का हम ஆமென். देखते हैं। லோத்த பாருங்க, இருக்கிறது நல்ல செழிப்பான சோதோம் கொமோரா பட்டணத்தை பார்த்து போயிட்டார். लूत को देखिए, जो हरियाली भरा हुआ सोदम अमरों को देखकर वो चला गया। ஆண்டவரை பாருங்களேன். परमेश्वर को ஆமென். देखिए, ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அப்படியே விட்டு விடல. अब्राहम को ऐसे ही नहीं छोड़ ஆமென். दिए। ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்லுகிறாரு. परमेश्वर दर्शन होकर कहते हैं अब्राहम ஆமென். से, ஸ்தோத்திரம். உன் கண்களை ஏறெடுத்து तेरे आंखों को उठाकर நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். जिस स्थान पर तू है वहां से तू उत्तर दक्षिण पूर्व पश्चिम देख। அதனுடைய 15ல வாசிக்கிறோம், நீ பார்க்கிற இந்த பூமியை முழுவதையும் उसके 15 में पढ़ते हैं, तू देखने वाले इस पूरे भूमि को நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. सबको मैं तुझे और तेरे वंश को युग युग के लिए दिए दूंगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பிரிந்து வந்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். देखिए, उस जगह पर वो अलग होकर आने के बाद परमेश्वर उसको वायदा देते हैं। வடக்கே தெற்கே நீ ஆமென். ஸ்தோத்திரம். பரப்புவா என்றுதான் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். उत्तर दक्षिण पूर्व पश्चिम तू हमें फैलेगा कर कर वायदा देते हैं। ஆமென். சாந்த குணமுள்ளவர்கள் ஆமென் எப்படி இருப்பாங்களா? नम्र स्वभाव वाले कैसे रहेंगे? ஆமென். இழக்கிறதற்கு முன்ன வருவார். होने के लिए भी आगे आएंगे। ஆமென். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:5 வாசிக்கிறோம். फिलिपियों के 5:6 में पढ़ते உங்கள் हैं, சாந்தம் ஆமென் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் ஆமென் தெரிந்திருப்பதாக. आपका नम्र गुण सारे सब मनुष्यों को प्रकट हो। அல்லேலூயா. हालेलुया। சாந்த குணம் ஆமென் எல்லாருக்கும் தெரியணும். हमें जो नम्र गुण है सबको पता होना இருக்கிற चाहिए। வீட்டுல தெரியணும். आप रहने वाले घर में प्रकट உன் होना चाहिए। குடும்பத்துல தெரியும். आपके परिवार में நீ पता வேலை होना चाहिए। பார்க்கிற இடத்துல काम தெரியும். करने वाले जगह पर पता होना இருக்கிற चाहिए। பகுதியில தெரியும். जिस जगह पर है वहाँ पे होना அல்லேலூயா. चाहिए। இவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் என்று. ये नम्र गुण वाले करते हैं। ஆமென். आमीन। அல்லேலூயா. அவன் ஜபிக்கிறானா, நீ இப்ப சபிக்கிறவனா இருக்கா? अगर वो शाप देता है तो आप भी जाकर शाप मत அவன் दीजिए। ஆமென் எதிர்த்து நிற்கிறானா, நீ இப்ப எதிர்த்து நிற்காதே. वो विरोध रुकते तो आप भी विरोध मत रुकिए। அவன் உனக்கு துரோகம் செய்யறானா, நீ அவனுக்கு துரோகம் செய்யணும் இருக்காது. वो विश्वासघात करता है तो आप भी विश्वासघात मत कीजिए। அல்லேலூயா. 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 ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே ஆபிரகாமை பார்க்கும் பொழுது தனக்குரியதை விட்டு கொடுக்கிறதுக்கு முன்னே வருகிறார். यहाँ पे अब्राहम को देखते हैं कि अपना चीज को भी आमीन छोड़ देने के लिए அவன் आगे आता है। வாக்குவாதம் பண்ண விரும்பல. वो वाद विवाद करना नहीं ஆமென். चाहता ஆண்டவர் है। அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். परमेश्वर से நீ वायदा देते हैं, இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். तो जिस स्थान में है वहां से उत्तर दक्षिण पूर्व पश्चिम की ओर देख। உனக்கும் உன் ஜனங்களுக்கு நான் தருவேன். तुझे और तेरे प्रजा को मैं दूंगा। அல்லேலூயா. அல்லேலூயா। அன்னைக்கு லோத்து கொண்டு போன அம்மோனியர்கள் மோவாபியர்கள் அந்த தேசம் முழுவதும் இன்னைக்கு இஸ்ரவேலுக்குள்ள தாங்க இருக்கிறது. उस दिन लूत का जो आमीन संतान है, आमीन अम्मोनी मोवाबी सब आमीन इस्राएल लोग के अंदर ही है। ஆமென். அந்த பகுதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று ஆண்டவர் वो கொடுத்திருக்கிறார். जगह जो है इस्राएल लोग के लिए परमेश्वर ने दिया है। ஆமென். आमीन। அல்லேலூயா. அல்லேலூயா। நீ பார்க்கிற பூமி உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். देखने वाले आमीन भूमि को मैं तुझे दूंगा। நம்ம मेरा परमेश्वर சாந்த कहा। குணமுள்ளவர்களா இருக்கும் हम பொழுது नम्र गुण वाले रहते समय நம்ம வாக்குவாதம் பண்ண மாட்டோம். वाद विवाद नहीं करेंगे, விட்டு கொடுக்கிறதுக்கு முன்ன வரும். त्यागने के लिए आगे आएंगे। அல்லேலூயா. அல்லேலூயா। விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான். जो त्यागता है वो बिगड़ता नहीं है। ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எந்த விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்து போ, கர்த்தர் மகிமையா வைப்பாரு. कोई भी बात रहने दो आमीन, आप त्याग कर जाइए, परमेश्वर महिमा உங்களுக்கு से रखेंगे। வரக்கூடியது வரலையா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் மேன்மையா வைப்பாரு. आपको आने वाले चीज नहीं आए क्या, आप न चिंता हो जाइए, परमेश्वर महान बनाएंगे। ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா। இங்க இல்லைன்னா நமக்கு பரலோகத்தில் ஒரு நிச்சயம் உண்டு. यहाँ पे नहीं है तो भी हम हमें स्वर्ग में एक निश्चय है। நமக்காக ஒரு மகிமை அங்க இருக்கிறது. हमारे लिए एक महिमा है वहाँ पे। அல்லேலூயா. அல்லேலூயா। அல்லேலூயா. அல்லேலூயா। சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணும். नम्र गुण वाले हमें ஏமன் रहना है। விட்டு கொடுக்கிறவன் சாந்த जो குணமுள்ளவன். त्यागता है वो नम्र गुण ஏமன் वाला है। வாக்குவாதம் பண்ணாதவன் சாந்த जो குணமுள்ளவன். वाद विवाद नहीं करता है वो नम्र गुण वाला தேவ है। பிள்ளை அப்படித்தாங்க இருக்கணும். परमेश्वर के बच्चे भी ऐसे ही रहना है। மூன்றாவதாக तीसरा बात, ஏமன் இந்த சாந்த குணம் எப்படி இருக்கும்னா, ये नम्र गुण कैसा रहेगा? தனக்கு பலன் இருந்தா கூட अपने पास बल रहेगा तो भी கர்த்தர் பார்த்து கொள்வார் பொறுமையா இருப்பார். परमेश्वर देख लेंगे कर कर आमीन, वो शांत रहेंगे। ஏமன் சாந்த குணமுள்ளவர்களுக்கு வல்லமை இருக்கு. नम्र गुण वाले के लिए सामर्थ्य है। ஏமன் அவர்களுக்கு கோழை அல்ல, அவர்களுக்கு பலன் இருக்கிறது. वो डरपोक नहीं है, उनको सामर्थ्य है। ஆனா அவங்க எப்படி காத்திருப்பாங்களா? लेकिन वो कैसा इंतजार करते கர்த்தர் हैं? பார்த்து கொள்வார். यहोवा देख लेंगे, ஆண்டவர் பார்த்து मेरा கொள்வார். परमेश्वर देख लेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா। ஏமன் பாருங்க, சவுல் தாவீதின் மேல பொறாமை கொள்ளுகிறாங்க. देखिए
शाऊल जो है दाऊद पर बहुत जलता है, ஏமேன் பொறாமை கொண்டு அவனை எப்படியாகலும் அழிச்சிரணும்னு நினைக்கிறான். जल कर कैसे तो उसको नाश कर देना है அவனை करके सोचता है, விடாம துரத்தி கொண்டே இருக்கிறான். उसे न छोड़ते हुए उसका पीछा करता है। இருக்கிறீங்களாங்க? आप लोग है क्या? அல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, उद्धार पाए परमेश्वर के உன்னை बच्चों, தொடர்ந்து பிசாசோ சத்துருவோ கடந்து வரலாம். आपका पीछा जो है शत्रु और शैतान आ நீ सकता है, கவலைப்பட வேண்டிய அவசியம் आपको चिंतित नहीं होना है। சாந்த குணமுள்ள நபராய் नम्र गुण वाले அமைதலாயிரு. शांत रहिए, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். परमेश्वर आपके लिए युद्ध करेंगे, கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார். परमेश्वर आपके लिए क्रिया ஆமென். करेंगे। பாருங்க, இவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். देखिए इसका पीछा कर कर आता அவன் आ रहा எங்கெல்லாம் போறான் அங்கெல்லாம் है, பின்தொடருகிறான். जा जाओ जा रहा है वहाँ पे पीछा कर ஆமென். रहा है। தாவீது ஒளித்துக் கொள்ளுகிறான், அறிகிறான், அங்கெல்லாம் பின்தொடர்ந்து வருகிறான். दाऊद छिप गया कर जानता है, वहाँ पे सब पीछा करता है। ஆனா பாருங்க, लेकिन देखिए கர்த்தர் வந்து ஸ்தோத்திரம் பலமுறை சவுல வந்து தாவீது கையில கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने शाऊल को कई बार दाऊद के हाथ में दिया है। 2-3 முறை ஆமென் சவுல் தாவீதுடைய கையில மாட்டி இருக்கிறான். 2-3 बार शाऊल जो है दाऊद के हाथ में फंस चुका है। ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா தாவீது அந்த இடத்துல எதுவுமே செய்யல. लेकिन दाऊद उस जगह पे कुछ नहीं किया। நாம சில நேரம் சொல்லுவோம்ல, हम कई बार बोलते हैं, போயா போ, எனக்கு சமயம் வரும், तू जा मेरा समय आएगा, அப்ப வச்சு செய்றேன். तब मैं तेरा देख क्या நம்ம करता हूँ। சொல்றோமா இல்லையா? हम ऐसा बोलते कि नहीं? வாயில சொல்றோமா இல்லையா? உள்ள நினைக்கத்தான் हम मुंह से செய்யும். बोलते कि नहीं, लेकिन हृदय में हम எனக்கு सोचते ஒரு हैं, சமயம் வரும். मेरा भी एक समय आएगा। அல்லேலூயா. हालेलुया। ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் காலம் வரும்னு சொல்லுவாங்களாம். ऐसा कहते हैं कि हमें हाथी का एक दिन है तो हमें बिल्ली का भी एक दिन है। ஏமேன். சோத்திரப்ப நாம சொல்ல, நீ போ, எனக்கு ஒரு சமயம் வரும், வச்சு செய்றேன். तो हम भी बोलते हैं कि तू जा, मेरा भी एक समय आएगा, मैं तब तेरा क्या அன்னைக்கு करता हूँ। யோசேப்பு வேண்டாம் அப்படியே நினைச்சிருக்கலாம். उस दिन यूसुफ भी ऐसा सोचा हो ஏமேன். सकता வந்து था வசமா சிக்கி இருக்கிறாங்க. कि वो अच्छे से फंसे हुए उसके पास। யோசேப்பு நினைச்சே பார்க்கல. यूसुफ कभी सोचकर भी नहीं இவங்க देखा, எல்லாம் இங்க வந்து சிக்கோன்னு நினைச்சு பார்த்தானே ये யோசேப்பு. लोग सब आकर यहाँ पे फंसेंगे कर नहीं ஒரு सोचा। சமயம் அவனை எவ்வளவு வேதனைப்படுத்தி குழியில எல்லாம் தள்ளி போட்டாங்க. एक समय उसको कितना दुख पहुंचा कर गड्ढे में संभाला। மீதியானை கையில வச்சு போட அடிமைத்தன வேதனை எவ்வளவு பாடுகளை அவன் அனுபவிச்சிருக்கிறான். मिगानी के हाथ में बेचकर गुलामी कई कितना दुख उसने उठाया। அந்த வசமா சிக்கி இருக்கிறாங்க. आके अच्छे से फंसे हुए हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா யோசேப்பு வச்ச அந்த இடத்துல செய்திருக்கலாம் தானே உங்களுக்கு. यूसुफ उनके साथ बुरा किया हो सकता था। ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு என்ன சொன்னா தெரியுமா? यूसुफ ने क्या कहा, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, आप लोग ने मेरे लिए बुराई किया, கர்த்தர் அதை நன்மையாக முடிய परमेश्वर उसके भलाई में पूरा किया। அல்லேலூயா. அல்லேலூயா। நீங்க சாந்த குணமுள்ளவர்களாய் அமைதி உள்ளவங்களா இருப்பீங்க. आप नम्र स्वभाव के साथ शांत रहेंगे तो கர்த்தர் கிரியை செய்வாருங்க. यहोवा क्रिया करेंगे। ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா। தாவீது அதைத்தான் சொல்றான். दाऊद वही அவன் कहता மேல है, கைய போட்டுறான், उसके ऊपर हाथ मत அவன் रख, மேல கைய போட்டுறான். उसके ऊपर हाथ அவன் मत रख। கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். तो यहोवा से அவர் अभिषेक किया கர்த்தரால் गया है। அபிஷேகம் பண்ணப்பட்டவன். यहोवा से अभिषेक किया गया है। அல்லேலூயா. அல்லேலூயா। அல்லேலூயா. அல்லேலூயா। அது தானா விழுந்து போகட்டும், वो ऐसे गिरने दो, நான் தொட மாட்டேன், मैं नहीं छूऊंगा, நான் அவரை தொட मैं மாட்டேன். उन्हें नहीं छूऊंगा। அல்லேலூயா. அல்லேலூயா। சந்தர்ப்பம் கிடைத்தும் கூட சவுல் அவன் எதுவுமே செய்யல. देखिए अवसर मिलते ही वो मिलने पर भी वो साउल को कुछ नहीं வீடுகள்ல किया। போய் வாசிங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 24 அதிகாரத்தை 24 1 சாமுவேல் 26 இந்த 2 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. घर जाकर आप 1 सामुएल का हमें 24-26 को पढ़कर देखिए। ஏமேன். அவன் சொல்லுகிறான், அவன் தன் மனுஷரை 6ஆம் வசனத்துல தன் மனுஷரை பார்த்து 20वें वचन में कहता है कि अपने लोगों को देखकर கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு यहोवा के अभिषेक पर हाथ चलाकर कौन निर्दोष ठहरेगा। கர்த்தரனை காப்பாராக. परमेश्वर मुझे संभाले, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி क्योंकि वो यहोवा का अभिषिक्त है। இது ஒரு சந்தர்ப்பம். ये एक अवसर है। 26 வாசிக்குமா இன்னொரு சந்தர்ப்பம் வருது. 26 में देखते हैं और एक अवसर आता है। அல்லேலூயா. 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 அல்லேலூயா। பாருங்க, அந்த நேரத்துல எல்லாம் விட்டு போகிறது நான் பார்க்க देखिए முடியும். वो सब जगह पर छोड़कर दे जाने का கர்மையான தேவ பிள்ளையே, प्यारे परमेश्वर के நம்ம बच्चों, சந்தர்ப்பத்தை பார்த்து இருக்காரு. हमें अवसर को नहीं देखना है। இப்படிப்பட்ட சமயங்கள் வரும் பொழுது சாந்தமாய் நம்ம इस மறந்திருப்போம். प्रकार का अवसर आते समय हम शांत रहे। கர்த்தர் நமக்காக கிரியை परमेश्वर செய்வார். हमारे लिए क्रिया करेंगे, ஆண்டவர் நமக்காக கிரியை प्रभु செய்வார். हमारे लिए क्रिया நாம करेंगे। அந்த இடத்துல யுத்தம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. हमें उस जगह पर युद्ध करने की आवश्यकता நம்ம नहीं है। சாந்தமாய் இருப்போம்னு हम अगर शांत रह जाएंगे அன்னைக்கு तो மோசேக்காக கர்த்தர் பேசினது போல उन्होंने में मूसा के लिए जैसा परमेश्वर ने बात நமக்காகவும் கர்த்தர் பேசும் வருவார், हमारे लिए யுத்தமும் किया, பண்ணுவார். परमेश्वर हमारे लिए बात करने में आएंगे, युद्ध भी करेंगे। ஹalleluya. Hallelujah. நம்ம சும்மா
சும்மா இருந்தா போதும். हम चुपचाप रहेंगे तो கர்த்தர் काफी நம்முடைய है। ஒவ்வொரு காரியங்களுக்கும் இறங்கி परमेश्वर செயல்படுகிறவராய் हमारे हर एक कामों के लिए उतर कर क्रिया करेंगे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது இந்த இடத்துல பாருங்க, வாய்ப்பு கிடைத்திருந்தும் கூட देखिए दाऊद को इस जगह पर अवसर मिलने के बावजूद भी கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார்னு பொறுமையா இருந்தார். यहोवा देख लेंगे कर वो शांत रहा। ஆமென். ஆமென். அவனை குறித்ததான வாக்குத்தத்தம் நிறைவேறியதுங்க. தாவீதை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. दाऊद के बारे में का जो है वायदा पूरा हुआ। உயர்த்துவேன் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். ऊंचा करूंगा कर वायदा है, உயர்ந்தாங்க. वो ऊंचा हुआ। வர வர உயர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. दिन भर दिन ऊंचा हुआ कर। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் तो नम्र கொள்வார்கள். गुण वाले पृथ्वी का अधिकारी हो जाएंगे। ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், प्रभु यीशु कहते நான் हैं சாந்தம் மனத்தாழ்மையுமாய் मैं नम्र और दीन हूँ, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள். मुझसे सीखो। மத்தேயு அதனுடைய 11:29 வாசிக்கிறோம். मत्ती का 11 उसका 21 में पढ़ते हैं, என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள். मुझसे सीखो நான் சாந்தம் மனத்தாழ்மையுமாய் मैं नम्र और दीन हूँ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? प्रभु यीशु के बारे में वचन क्या कहती है? ஆமென். ஸ்தோத்திரம். யெசாயா தீர்க்கனின் புத்தகத்திலே 53:7 வாசிக்கும் பொழுது, हमें यशायाह भविष्यद्वक्ता के 53:7 में पढ़ते समय அவர் நெருக்கப்பட்டும் वो हमें दबाए जाकर भी ஒடுக்கப்பட்டும் இருந்தார். वो तोड़े, ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. लेकिन फिर भी अपने मुंह न खोला। அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டை போல, मारे जाने के ले जाने वाले एक भेड़ के समान, மயிரை கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல ऊन कतरने के समय चुपचाप शांत அவர் रहे, தம்முடைய வாயை திறவாதிருந்தார். वो अपने मुंह न खोला, அமைதியாயிருந்தார். शांत रहे, அமைதியாயிருந்தார். शांत रहे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் मैं नम्र और दीन हूँ कर என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ள, मुझसे आकर सीखो, என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ள. मुझसे आकर सीखो। ஆண்டவர்கிட்ட நாம் இதை आज हम கற்றுக்கொள்ள परमेश्वर से सीखना எவ்வளவு है, வேதனை கொடுத்திருக்கிறார். कितना दुख दिया है। மத்தேயு சுவிசேஷம் 26:47 54 வரை வாசிக்கும் பொழுது मत्ती का सुसमाचार 26:47 से लेकर 54 எவ்வளவு तक पढ़ते समय வேதனைகள் அவருக்கு கொடுத்தார். कितना दुख उन्हें दिया, எவ்வளவு கஷ்டத்தை அவருக்கு कितना கொடுத்தார். तकलीफ उन्हें दिया। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। அவர் அமைதியாயிருந்தார் வசனம் लेकिन वो சொல்லுகிறது. शांत रहे कर அவர் वचन कहती है, அமைதியாயிருந்தார். शांत रहे, ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அமைதியாய் காணப்பட்டு शांत रहे। சிலுவை மரத்திலே தொங்குகிற நேரத்திலும் கூட क्रूस के आमीन पेड़ पर பிதாவே இவர்களை மன்னியும் என்று தான் சொன்னார். पिता इन्हें क्षमा कीजिए कर कहा, அழிச்சு போடும் ஆண்டவர் சொல்லல. नाश करना है कर नहीं कहा, எனக்கு இப்படி செய்தாங்க, இவர்களை அழித்து போடும் என்று ஆண்டவர் मेरे लिए சொல்லல. इन्होंने ऐसा किया इन्हें नाश कर दो ऐसा नहीं இவர்களை कहा, மன்னியும் என்று தான் ஆண்டவர் इन्हें சொல்லல. क्षमा कर दो कर नहीं कहा, இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் சொல்லல. इन्हें क्षमा कीजिए कर बोला। ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து आज परमेश्वर हमें देखकर என்கிட்ட कहते வா, हैं, मेरे पास आ, என் நுகத்தை எடுத்துக்கோ, मेरे जुआ को उठा ले, என்னிடத்திலே கற்றுக்கோ. मुझसे सीख ले। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நுகம் தேவன் நமக்கு தருகிற நுகம் ரொம்ப கஷ்டமான நுகம் அல்ல. परमेश्वर देने वाले जुआ जो है वो तकलीफ के அது भरा हुआ வேதனையான நுகம் அல்ல. है, दुख का जुआ இவன் नहीं, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு जुआ अपने पर उठा लो என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று और ஆண்டவர் मुझसे சொல்றார். सीखो कर இன்னைக்கு परमेश्वर कहते हैं। அவரிடத்தில் நாம आज கற்றுக்கொள்ள, उनसे हमें அவருடைய सीखना है, பாதத்தில் வந்திருக்கிற நாம் அவரிடத்திலே उनके கற்றுக்கொள்ள. चरणों में आए हुए हमें हमें उनसे सीखना है। அவர் சாந்தமுள்ள தேவனாயிரு, वे नम्र है, அவர் மனத்தாழ்மை உள்ள தேவனாயிரு. वे मन के दीन இன்னைக்கு है। நாமும் அவரிடத்துல கற்றுக்கொள்ள. आज हम भी उनसे सीखना है, ஆமென். आमीन। அமைதலாயிருந்து கற்றுக்கொள்ளணும். शांत रहकर सीखना है। கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். परमेश्वर में जय ஏன் देंगे। அவரிடத்துல கற்றுக்கொள்ள கத்த क्यों சொல்லுகிறார்? उनसे सीखने के लिए परमेश्वर பூமியை कहते हैं, சுதந்தரித்துக் पृथ्वी को கொள்ளும்படியா, अपना कर लेने के लिए, ராஜ்யங்களை சுதந்தரித்துக் राज्य को கொள்ளும்படியா, अपना कर लेने के लिए, பூமியின் குடிகளை சுதந்தரித்துக் पृथ्वी के கொள்ளும்படியாக लोगों को अपना कर लेने के தேவன் लिए, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறதை சுதந்தரித்துக் परमेश्वर கொள்ளும்படியாக हमारे लिए वायदा की हुई चीज़ को अपना அவரிடத்திலே करने के நாம் लिए, கற்றுக்கொள்ள வேண்டும். उनसे हमें सीखना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த நாட்கள்ல தேவ சமூகத்தில் அதிகமாய் நாம் அமர்வோம். इन दिनों में परमेश्वर के समय ज्यादा हम बैठे हैं। தாழ்மையோ दीनता के साथ, தாழ்மையோ दीनता के தேவன் साथ, ஸ்தோத்திரம் சாந்த குணம் உள்ளவர்கள் हमें एक नम्र गुण के साथ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வோம். परमेश्वर के चरणों में हम बैठे हैं। அல்லேலூயா. हालेलुया। சாந்த குணம் நமக்கு வேணும். नम्र गुण हमें चाहिए। இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறதும் சாந்த குணத்தை தான் விரும்புகிறார். परमेश्वर हमसे भी वही चाहते हैं, नम्र ஆமென். गुण। மோசேயின் இடத்துல சாந்த குணம் இருந்தது.
இருந்தது मूसा के पास नम्र गुण था, ஆபிரகாமிடத்திலே சாந்த குணம் இருந்தது अब्राहम के पास नम्र गुण था, தாவீதினிடத்திலே சாந்த குணம் இருந்தது दाऊद भी नम्र स्वभाव का था, யோசேப்பினிடத்திலே சாந்த குணம் இருந்தது यूसुफ भी हमें नम्र गुण का நாளிலே था। நமக்கும் அப்படிப்பட்ட அந்த நல்ல குணம் வரும் आज वो भी हमारे पास ऐसा अच्छा गुण आया நம்ம है, எதுல நாம செயல்படணும் அதுல சரியா செயல்படுவோம் जिसमें हमें काम करना चाहिए उसमें सही से काम करें। ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் நம்ம கோபப்பட்டு கொண்டிருக்கோம் अनावश्यक सभी बातों में हमें गुस्सा नहीं होना है, எதுல கோபப்படணும் அதுல கோபப்படணும் जिसमें गुस्सा होना है उसमें गुस्सा होना இயேசு மனத்தாழ்மை உள்ளவர் என்று வசனம் நமக்கு है। சொல்லுகிறது यीशु मन के दीने का वचन कहती है, அவரும் वो கோபப்பட்டார் भी गुस्सा हुए। தேவாலயத்துல அங்க பார்க்கும் பொழுது கொள்ளை கூட்டமா இருக்குது அதை கண்ட பொழுது கோபப்பட்டார் हमें जो है भवन को एक हमें डाकू का एक गुफा के समान देखा, इसलिए वो गुस्सा हुए। தேவ காரியங்களில் வரும் பொழுது பக்தி வைராக்கியம் உண்டாகும் परमेश्वर के बातों में आते समय एक भक्ति जलन होनी चाहिए। ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. சாந்த குணத்தை அணிந்தவளாய் நாம் नम्र गुण को पहने हुए हमें கண்களை रहना மூடு है। நாம ஜெபிக்கலாம் आंखों को बंद எல்லா करके தேவ प्रार्थना பிள்ளைகளும் கண்களை மூடி ஜெபம் करें। सब परमेश्वर के बच्चे आंखों को बंद करके Hallelujah. प्रार्थना कीजिए। தேவனே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. परमेश्वर धन्य हो, நன்றி தகப்பனே धन्यवाद पिता, நன்றி ஆண்டவரே धन्यवाद प्रभु। ஹalleluya हालेलुया। சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் नम्र गुण கொள்ளுவார்கள் वाले पृथ्वी का अधिकारी हो சாந்த जाएंगे। குணமுள்ள